17ஆம் தேதி வருவாருன்னு பேச்சு அடிப்பட்டது கரூருக்கு விஜய். ஆனா மண்டபம் கிடைக்கல. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி சொல்றாங்க. முக்கிய புள்ளின்னா உங்களுக்கு தெரியும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் புள்ளி. திமுக என்ன நினைக்குதுன்னா, நமக்கு ஓட்டு போட்டவன் நம்மளை ஆதரிக்கிறவன் தான் இந்த நாட்டுல பாதுகாக்கப்பட வேண்டியவன், மற்றவன்லாம் ஒழிக்க வேண்டியவன். விஜய் பேச்ச முடிச்ச உடனே ரொம்ப கோபத்தோடு பேசுவார். போலீஸ் எங்க போச்சு, போலீஸ் எங்க போனீங்க, யாருமே இல்லை, ஒரு போலீஸ் கிடையாது. ஆனா அவர் அப்படி போன உடனே லத்தி சார்ஜுக்கு 100கணக்கான போலீஸ் அடிக்கிறாங்க. எனக்கு பலத்த சந்தேகம் வருது. விஜயுடைய அம்மா கிறிஸ்டியனு, இப்படிலாம் பேசலாமாங்க? இதுதான் பாசிசம் பாய்சன் ஒண்ணுன்னு விஜய் சொல்றாரு. மோடியும் ஸ்டாலினும் பாஜகவும் திமுகவும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் தான். ஆனா எதிர்க்கிறேன்னு இவங்க கதை விட்டுட்டு இருக்காங்க. இந்த எல்லா தவறுகள் எல்லா முயற்சிகளுக்கும் பின்னால் என்ன உண்மை ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னா, அகாட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இப்ப சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இப்ப சமீபத்திய நிகழ்வுகள் தான் சார் பேச போறோம். எல்லாருமே கடந்த 15 நாட்களாகவே மிகப்பெரிய துக்கம்னா இந்த கரூர்ல நிகழ்ந்த 41 மரணங்கள் தான். அந்த பதட்டம் இன்னுமே அடங்காம தான் இருக்கு. இந்த வகையில நேற்று சட்டப்பேரவையில முதல்வர் பேசியிருக்காரு. திரும்பவுமே அதே தான் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் தாமதமா வந்தது தான் இந்த இன்சிடென்ட்டுக்கே காரணம், விபத்துக்கே காரணம் சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் 10 மணி வரைக்குமே பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, போலீஸ் அதுக்கும் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. பட் முதல்வரே இதை சொல்றது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முந்தா நாள் சட்டப்பேரவை தொடங்கியது. சுமார் ஷார்ட் பீரியட் தான் நினைக்கிறேன், 4 நாள் 5 நாள் தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர். அப்போ முதல் நாள் இந்த கரூர்ல மரணம் அடைந்தவர்களுக்கு அஞ்சலி தெரிவிச்சாங்க. அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க மறைவுக்கெல்லாம் அஞ்சலி பண்ணிட்டு சட்டமன்றத்தை ஒத்தி வச்சுட்டாங்க. அதோட விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். நேற்று கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம், அது மாதிரி எத்தனை வந்தாலும் சட்டமன்றத்தில் இந்த நிகழ்ச்சி இந்த இதை பற்றி விவாதமே நடத்தி இருக்கக்கூடாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஆல்ரெடி விசாரணை தொடங்கியாச்சு. நீதி அரசர் அந்த அருணா ஜெகதீசன் ஒரு 7-8 நாளா அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. டில் சுப்ரீம் கோர்ட் அதை நிறுத்த சொல்ற வரைக்கும் இல்லையா? அதே போல ஒரு நபர் அந்த இவர் இருக்கார் இல்லையா, அஸ்ராக்கர் கைஜி, அவர் தலைமையில விசாரணையும் நடந்து ஒரு 4-5 நாளா நடந்தது. அதையும் சுப்ரீம் கோர்ட் நிறுத்திட்டாங்க. இப்போ எல்லா விசாரணையும் தமிழ்நாடு போலீஸ் கையிலேருந்து எடுத்து சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ சிபிஐ ஹேஸ் டு ஸ்டார்ட். விட்ட இடத்துல இருந்தா அல்லது ஃப்ரெஷ்ஷாக தொடர்ந்து பண்ண போறாங்களா, அதெல்லாம் அவங்க தான் பண்ண போறாங்க. அப்போ ஒரு சம்பவம், ஒரு பிரச்சனை, ஒரு மரணம், துர்மரணம், 41 பேர் அரசியல் பரப்புரைக்காக மரணித்திருக்கிறார்கள் என்பது இந்தியாவிலேயே இதுதான் முதல் தடவை. அப்போ இதை பற்றி விசாரிக்கிற ஒரு ஏஜென்சி சிபிஐ அந்த வேலையை செய்யும்போது அதை பற்றி நம்ம விவாதிக்கிறது தப்புங்க. என்ன கேட்டால் இதை நான் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், அதாவது நீதிமன்ற அவமதிப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு இல்லையா? ஒரு விஷயத்தை கோர்ட்டு ஒருத்தரை விசாரிக்க சொல்லி இருக்கும்போது அதுல ஒரு சார்பு நிலை எடுத்து பேசுவது அல்லது அதை பத்தி தன்னுடைய வியாக்கியானங்களை பொது வெளியில விடுறதுன்னா, இவருக்கு ஏதாவது இருந்தா லெட் ஹிம் கோ டு சிபிஐ அண்ட் சப்மிட் இஸ் ரீசன்ஸ். அது என்ன அவருக்கு சொல்லணும்னு வரும், அதை விசாரணை கிட்ட போய் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். அதை விட்டுட்டு சட்டமன்றத்துல பதிவேற்றம் பண்ணணும் ரெக்கார்டில். சட்டமன்றத்தில் இவங்களுடைய உள்ள கிடக்கை, இவங்களுடைய ஒருதலை பட்சமான கருத்துக்களை அதை ரெக்கார்ட் பண்ணுன்ற ஒரு தீய நோக்கத்துல விசாரணை என்ன அது பாட்டு அது நடக்கட்டும். இவர் என்ன விசாரணை பண்ணாரு? இவர் போய் விசாரணை பண்ணாரா? பண்ணல. விசாரிக்க சில பேர் அனுப்பிச்சாரு. அவங்க இன்னும் ரிப்போர்ட்லாம் கொடுக்கல. அதுக்குள்ளவே பாதியிலேயே எல்லாத்தையும் ஏற கட்டி போங்க முட்டை கட்டிட்டுட்டாங்க உச்ச நீதிமன்றம். அப்போ இதை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது.
பேசியது மிக மிக தவறான முன்னுதாரணம். குறிப்பா நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து சொன்னது பேசுனதெல்லாம் ரொம்ப கரெக்ட். அதாவது என்னன்னா, எல்லாரையும் பேச விட்டுட்டு கடைசியா பதில் சொல்றது தான் முதலமைச்சராக இருக்க முடியும், அவை முன்னவராக இருக்க முடியும். ஆனா இந்த நிகழ்ச்சியில பாருங்க, மு.க. ஸ்டாலின் வாஸ் வெரி பர்டிகுலர். அவர் முதல்ல பேசி அவர் கருத்தெல்லாம் சொல்லிட்டார். நான் அப்புறம் பின்னால பேசுறவங்க உறுப்பினர்களுடைய கருத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அதனால வந்துங்க, சட்டமன்றத்துல ஒரு விவாதிக்க வேண்டிய பிரச்சனை இல்லை. இதை ஒரு விசாரணை அமைப்பு விசாரிக்க தொடங்கி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க ஒருதலை பட்சமா ஒருத்தர் மேல இப்பவே கொலையாளி, இவர் தான் காரணம், இவர் லேட்டா வந்ததால் தான், நான் அதுக்குள்ள போகவே விரும்பல. ஏன்னா இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். சட்டமன்றத்துல போய் இதை பத்தி எல்லாம் பேசுறதுன்றது அது பேசியிருக்க கூடாது. முதலமைச்சருக்கு ஏதாவது வியூ பாயிண்ட், ஒப்பீனியன், தகவல் இருந்ததுன்னா அவர் அதை சிபிஐ கிட்ட போய் சொல்லாம தவிர, அவர் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் மாதிரி பிஹேவ் பண்ணது நேற்று எனக்கெல்லாம் வருத்தம் தான். ஓகே, அதே மாதிரி இபிஎஸ் உடனே பதில் கொடுத்துருப்பாரு. காவல்துறை வந்து சரியா பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு பேசின உடனே அந்த தொடர் நேரலையை கட் பண்ணியிருப்பாங்க, லைவை கட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை எப்படிப்பா இபிஎஸ் பேசுனதையும் அந்த கண்டினியூஸ் லைவ் அதை கட் பண்ணது எப்படிப்பா? அதாவதுங்க, திமுகவை பொறுத்தவரையில் அவங்க எதிர்கட்சியா இருந்தா எல்லா ஜனநாயக உரிமைகளும் தேவை அவங்களுக்கு எல்லா டெமோக்ராட்டிக் ரைட்ஸை அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஆளுங்கட்சி ஆயிட்டாங்கன்னா எதிர்கட்சி தலைவர் பேசுறதே டிவியில வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எதிர்கட்சிக்காரங்க கேட்குற கேள்விகள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்ற அளவுக்கு இருட்டடி பண்ணுவாங்க. இதுதான் இவங்க. அதாவது மோடி என்ன பண்றாரோ வடநாட்டுல தேசிய அளவில் எப்படி அவர் வந்து எதிர்கட்சிகளை, ஊடகங்களை எல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரோ, அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. குறிப்பா இந்த சட்டமன்ற டிவி இருக்கு இல்லையா, அது வந்து சபாநாயகர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சபாநாயகர் வந்து இவ்வளோ பார்ட்டிஷனா நான் பார்த்தது இல்லைங்க. இதுக்கு முன்னாலே இவ்வளோ சர்ச்சைக்குரிய சபாநாயகர்கள்லாம் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். வானமே எனது எல்லைன்னு சொன்ன PH பாண்டியன் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் இது மாதிரி ஒரு ரொம்ப பார்ட்டிஷனா, ஒருதலை பட்சமான, பாரபட்சமான ஒரு சபாநாயகரை தமிழ்நாடு கண்டதில்லை, இனியும் காணுமா? இவ்வளோ மோசமான ஆளான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சபாநாயகர் வந்து ஒரு பொறுப்பான பதவி, நீதிமன்றத்தின் நீதிபதி அமர்ந்திருக்கிறா போலதான் அது. வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, சபாநாயகர் அது லோக்சபால இருந்தாலும் சரி, இங்க சட்டமன்றங்கள்ல மாநிலத்தில் இருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த சபாநாயகர் பதவி காலத்துல கட்சி நடவடிக்கைகள்ல கலந்துக்க மாட்டாங்க. கட்சி சார்பா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, நியூட்ரலா இருப்பாங்க. அதுக்காக அவங்க கட்சி விட்டு வெளியேறணும்னு சொல்ல, இன்ஆக்டிவ் ஆயிடுவாங்க, சைலண்ட் மோட்ல போயிடுவாங்க அந்த சபாநாயகர் பீரியட்ல. அதுதான் மரபு, அதுதான் கண்ணியம். ஆனா அப்பாவு என்ன பண்றாரு, ஒரு பிளாட்ஃபார்ம் டிஎம்கே ஸ்பீக்கர் மாதிரி இந்த பேசிட்டு இருக்காங்கல்ல மேடைகள்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இன்னும் பேசலையே தவிர, ஆனா மகா மோசமா பாலிடிக்ஸ் பேசுறாரு. நான் ஒரு பார்த்தேன், அவர் திருநெல்வேலியில ஒரு செய்தியாளர் பேட்டியில் அவர் சொல்றாரு, இது விஜயுடைய அம்மா வந்து கிறிஸ்டியனு, இப்படிலாம் பேசலாமாங்க? மத ரீதியாக ஒருவரை குறிப்பிட்டு பேசலாமா? இப்போ ஜோசப் விஜய்னு சொன்ன ராஜாவுக்கும் விஜயுடைய அம்மா கிறிஸ்டியன்னு சொல்லி சொன்ன அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இதுதான் பாசிசம் பாய்சன் ஒன்றுன்னு விஜய் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் தான். மோடியும் ஸ்டாலினும் பாஜகவும் திமுகவும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் தான். ஆனா எதிர்க்கிறேன்னு இவங்க கதை விட்டுட்டு இருக்காங்க. ஸோ சபாநாயகர் அப்பாவு வந்துங்க பாஜக சொல்லி தான் தாவேக்காவே ஆரம்பிச்சிருக்காரு, விஜய்ன்ற அளவுக்குலாம் பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு அரசியல்வாதியா இதை பேசலாம், திமுக சட்டமன்ற உறுப்பினராக இதை பேசலாம். ஆனால் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மாண்பை குலைக்கும் வகையில் அதன் சபாநாயகராக இருக்கும்போது இதெல்லாம் பேசவே கூடாது. ஆனால் அவருக்கு யார் சொல்றது? அவரே ஆஃப் பண்றாரு. எதிர்கட்சி தலைவர் பேசுறது டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க, நேரலையே துண்டிச்சிடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சர்வாதிகார மனப்பான்மை இல்லையா? நான் இருக்கணும், என் பையன் இருக்கணும், என் பேரன் இருக்கணும், என் மகன், இப்படிதான் குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சின்னா திமுக ஆட்களுக்கு கோவம் வருது. இது இப்ப சட்டமன்றத்துல நடக்கிறது என்னங்க? இவர் கூட இன்னைக்கு நான் பார்த்தேன்,
இவர் கேட்டிருக்காரு, அண்ணாமலை பாஜக முன்னாள் தலைவர். எனக்கு அவர் மேல நிறைய கருத்து வேறுபாடு உண்டு. அவர் நடவடிக்கை பேச்செல்லாம் கருத்து. ஆனா அவர் இப்ப பேசின பேச்சை மட்டும் நான் ரொம்ப கரெக்டா அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னு சொன்னா, நீங்க வந்து இந்த பக்கம் தாவேகால நிர்வாகிகளை கைது பண்றீங்க, சிறையில் அடைக்கிறீங்க, பொதுச் செயலாளரை வலை வீசி தேடுறீங்க. ஆனா நிர்வாக தரப்புல யார் மேலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே, எல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்றீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 பேர் செத்தா கூட கோயில் திருவிழால அங்க இருக்கிற இவரை கவர்மெண்ட் எஸ்ஐயை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கன்றாங்க. ஆனா இங்க 41 பேர் செத்து இருக்காங்க. ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கவனா, கலெக்டரேட்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கவனா, இல்ல அங்க இருக்கிற அதிகாரிகளை மாற்றல் பண்ணியிருக்கவனா அந்த விசாரணை நடக்கிற வரைக்கும். அப்போ இது வந்து ஒருதலை பட்சமாக இருக்காங்க. அதுலதான் சந்தேகம் வருது. எதுக்காக இவங்க வந்து நாங்களே விசாரிப்பப்ப மெயின் குற்றச்சாட்டு தாவேகா வைக்கிறது என்னன்னா, போலீஸ் வந்து ஒரு நடுநிலையோட ஒரு சட்டப்படியோ நடந்துக்கல. விஜயை வந்து இந்த இடத்த விட்டு உடனடியா போங்கன்னு சொல்லி வற்புறுத்தி அவரை வந்து அச்சுறுத்தி, கலவரம் இருக்குது, ரொம்ப லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசம் ஆச்சு, நீங்க உடனே போயிடுங்கன்னு சொல்லி அவரை வந்து பைலட் அதாவது கொடுத்து கூட அவரை ரூட் பண்ணி அவரை வந்து பந்தோபஸ்தோட திருச்சிக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்தெல்லாம் நாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து எங்க ஆளுங்கெல்லாம் பார்க்கணும்னா உள்ள விடலை, விடிய காத்தால 3:30 மணி வரைக்கும். ஆனா என்ன நரேஷனை கிரியேட் பண்ணாங்க, ஓடி விட்டார்கள், ஒளிந்து விட்டார்கள். ஒரு நீதிபதியே சொன்னார்ல உயர் நீதிமன்றத்துல, தனி நீதிபதி, ஓடி விட்டார்கள், தலைமை பண்பு இல்லைன்னா பேசினாங்க. ஆனா உண்மையில அவங்கள யாரு போக சொன்னது, யார் தடுத்து இது வராம இருக்கிறதுக்கு? இன்னைக்கு பாருங்க, 17ஆம் தேதி வருவாருன்னு பேச்சு அடிப்பட்டது கரூருக்கு விஜய். அந்த குடும்பங்களை சந்தித்து ஆறுதல், இரங்கல், நிதி உதவி எல்லாம் கொடுக்கலான்னு. ஆனா மண்டபம் கிடைக்கல. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி சொல்றாங்க, முக்கிய புள்ளின்னா உங்களுக்கு தெரியும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் புள்ளி. அவரு வந்து அங்க யாரும் மண்டபம் கொடுக்காதீங்கன்னு தடை பண்றாராம். யார் எல்லாம் பயந்துதானே ஆவாங்க. இப்ப நான் சொல்றேன், அந்த நபர் இன்னைக்கு மந்திரியா இல்லையே தவிர மந்திரிக்குண்டான அத்தனை பதவிகளும் அதிகாரமும் அவருக்கு இருக்குது. ஜெயில இருக்கும் போதே மந்திரியா இருந்தவர் தானே அவர் 1 வருஷம். அதனால வந்துங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அரசாங்கம்ன்றது ஒட்டுமொத்த மக்களுக்கான அரசாங்கமா இருக்கணும். கட்சி என்றது வேற, ஆட்சி என்பது ஓட்டு போட்டவனுங்க நீங்க தான் முதலமைச்சர், ஓட்டு போடாம உங்களை எதிர்த்து ஓட்டு போட்டவனுங்க நீங்க தான் முதலமைச்சர். ஆனா திமுக என்ன நினைக்குதுன்னா, நமக்கு ஓட்டு போட்டவன், நம்மளை ஆதரிக்கிறவன் தான் இந்த நாட்டில் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவன், மற்றவன்லாம் வந்துட்டு ஒழிக்க வேண்டியவன், அழிக்கப்பட வேண்டியவன்னா இது என்ன நியாயமா தெரியல. ஜனநாயகத்துல இது கரும்புள்ளி தாங்க. ஒரு மாநில அரசே வந்து ஒரு விசாரணையை உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னால அதுல ஸ்டாண்ட் எடுக்கிறது, அதுல ஒரு சைடு எடுத்து சட்டமன்றத்துக்குள்ள விவாதம் நடத்துறது, இது வந்து ரொம்ப தவறான விஷயங்கள்ங்க. கண்டிப்பா. அடுத்து முதல்வரே சொல்லியிருப்பாரு, அங்க ஜெனரேட்டர் ரூம்குள்ள அந்த கட்சிக்காரங்களா போனாங்க, அதனால மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுன்னு. அதே கட்சிக்காரங்க சொல்லியிருப்பாங்க மின்சாரமே துண்டிக்கப்படலை அப்படின்னு. முதல்வரே இப்படி, அதாவதுங்க நீங்க வேற முன்னுக்கு பின் முரணாக திமுகவினர் பேசுறத பார்த்தா எனக்கு பலத்த சந்தேகம் வருது. நீங்க சொன்னீங்க இந்த மின் இணைப்பு மின்சாரம் தடை பண்ணலன்னு ஒரு அம்மையார் சொன்னாங்க, அதிகாரி, இபி அதிகாரியே வந்து பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து தலைமை அதிகாரியா வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலே மின்சாரம் வந்து கட்டாச்சு, தடியடி நடத்தப்படவில்லைன்னு சொல்றாங்க திமுகவினர், முதல்வர் உட்பட. நான் கண்ணால பார்த்தேன் நேரலையில, போலீஸ் லத்தி சார்ஜ் பயங்கரமா பண்ணாங்க. குறிப்பா தாவேகா துண்டு போட்டுட்டு இருந்தாங்க பாருங்களேன், அது அடையாளமா வேற இருக்கு இல்லையா, அடி பின்னி எடுத்தாங்க. இந்த சம்பவம் விஜய் அந்த பக்கம் நவுந்தோன்னா இதான் நடந்தது, தடியடி நடந்தது. நடக்கலன்னு கூசாம பொய் சொல்றாங்க. முதலமைச்சரே இந்த தவறான தகவலை சட்டமன்றத்துல சொல்லும் போது அப்போ எப்படி எல்லாத்தையும் நம்ப முடியும் மக்கள்? அதுக்கு அடுத்தது பாருங்க, டேவிட்சன் தேவசகாயம்னு அடிஷனல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர், அவரும் அமுதா IAS, இவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்தை அவங்க டிஃபெண்ட் பண்ணணும், ஒரு கட்சியை டிஃபெண்ட் பண்ணக்கூடாது.
கட்சி இன்னைக்கு இருக்கும், இன்னொரு கட்சி நாளைக்கு வந்துடும். ஆனா இவங்க அரசாங்க ஊழியர்கள். இப்ப சுப்ரீம் கோர்ட் ஏன் இந்த வழக்கை வந்து இவங்க கிட்ட இருந்து புடுங்கி சிபிஐக்கு கொடுத்ததுன்னா அதுக்கு மெயின் காரணம் இந்த தீர்ப்புல ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. அதாவது ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது அரசாங்க உயர் அதிகாரிகள் வந்து அந்த விசாரணையை திசை திருப்பும் வகையில தகவல்கள் கொடுப்பது, ஒரு தரப்பு நியாயங்களை எடுத்து பேசுவது பொது வெளியில, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. மக்களுக்கு இந்த விசாரணை மேல நம்பிக்கையே இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, கரூர் விஷயத்தை விசாரிச்சது யாரு? டிஎஸ்பி லெவல்ல ஒரு போலீஸ் அதிகாரி. அவர் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது டிஜிபி, அடிஷனல் டிஜிபி பல மடங்கு, டிஎஸ்பினா எஸ்பி, டிஐஜி, ஐஜி, அதுக்கு மேல டிஜிபி. அப்போ டிஜிபி லெவல்ல இருக்கிற ஒரு அதிகாரி பொது வெளியில வந்து நாங்க கரெக்டா இருந்தாங்க போலீஸ்ன்னு சான்றிதழ் கொடுத்தாருன்னா அவன் உண்மையை ஏதாவது போலீஸ் தப்பு பண்ணா கூட சொல்ல முடியுமா? மேலதிகாரி இப்படி சொல்லிட்டார. அப்போ விசாரணை எப்படி நடக்கணும், முடிவு எப்படி இருக்கணும்ன்றது இவங்க பொது வெளியில செய்தியாளர் சந்திப்புல அரசாங்க உயர் அதிகாரிகள் பண்ணாங்க பாருங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை எடுத்து விசாரணையை சிபிஐ கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமாச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு பேட்டியில சொன்னாரு டேவிட்சன், போலீஸ் வந்து இல்லைன்னு சொல்றாங்க, 20 பேருக்கு நாங்க ஒண்ணுன்ற கணக்குல 500 பேர் போலீஸை போட்டோம். அப்பவே எல்லாரும் கேட்டாங்க, எங்க இருந்தாங்க இந்த 500 பேரு? நாங்க கண்ணிலேயே பார்க்கலையே. நீங்க அந்த நிகழ்ச்சியை நேரலையில பார்த்துருந்தீங்கன்னா விஜய் வந்து பேச்சை முடிச்ச உடனேமே ரொம்ப கோபத்தோடு பேசுவார். போலீஸ் எங்க போச்சு, போலீஸ் எங்கெங்க? ஏங்க நீங்க மக்களை பார்க்கணுங்க. ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், மக்கள் தாங்க உங்களுக்கு. எங்க போனீங்க? யாருமே இல்லை, ஒரு போலீஸ் கிடையாது. ஆனா அவர் அப்படி போன உடனே லத்தி சார்ஜுக்கு 100கணக்கான போலீஸ் வந்து அடிக்கிறாங்க. ரைட். அப்ப காவல்துறை வந்து தவறி இருக்கிறது. காவல்துறை மட்டும் இல்லை, உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிருக்கு. அரசு அதிகாரிகள் இப்படி ஒரு கூட்டம் வரும்ன்றத கண்காணிச்சு முன்னெச்சரிக்கையா ஏற்பாடுகளை செய்ய தவறி இருக்கிறார்கள் என்பது உண்மை. அதுல பாத்தீங்கன்னா 500 பேர் போலீஸ்காரர் நாங்க காவல் பணியில நாங்க நிறுத்தணும்னு டேவிட்சன் சொன்னாரு. நேற்று சட்டசபையில பேசுறாரு முதலமைச்சர். சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு வழக்கறிஞர் கொடுத்த அபிடவிட்ல என்ன சொல்றாங்கன்னா 600 பேர் காவலர்கள் அமர்த்தப்பட்டார். இந்த 100 பேர் எங்க வந்தாங்கன்னு தெரியல. புதுசா 100 பேர், 500ன்னு போலீஸ் உயர் அதிகாரி சொல்றாரு. சம்பவம் நடந்த 3வது நாளோ 4வது நாளோ. ஆனா இப்ப 10 நாள் கழிச்சு கோர்ட்லயும் 600 பேருன்றாங்க தமிழ்நாடு அரசு. நேற்று சட்டமன்றத்துல முதலமைச்சரே 600 பேர். இப்படி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை திமுகவினர் பலரும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி. இதை விட மோசம் என்னன்னா, 2 நாளைக்கு முன்னால ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி நாகேந்திரன், அவர் உடல் நல குறைவு காரணமாக அவர் இறந்துட்டாரு. அவருடைய சவ ஊர்வலத்துக்கு இதே போலீஸ் 1600 போலீஸை ஏற்பாடு பண்றாங்க. அண்டை மாவட்டங்கள்ல இருந்து எஸ்பிங்க, டிஐஜிய எல்லாரையும் வர வச்சு பண்றாங்க. நான் அதை தப்புன்னு சொல்ல. போலீஸ் என்பது எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். நடந்த பிறகு பார்க்கறத விட நடந்தால் சமாளிக்கணும். இப்போ அவர் ஒரு ரவுடி, அவருடைய சவ ஊர்வலத்தை ஏதாவது கலவரம் ஆயுதங்களை வச்சு யாராவது வந்தாங்கன்னா அவங்க 500 பேரோ 1000 பேரை தான் போவாங்க. இருந்தாலும் முன்னெச்சரிக்கை இதெல்லாம் பண்ணது காவல்துறை ரொம்ப பாராட்டுக்குரியது. ஆனால் 30,000 பேர் வரான், அவங்க சொன்னதே 10,000. நீங்க இந்த ரகுடி ராகேந்திரனுக்கு போட்ட பாதுகாப்புல பாதிய கூட கொடுக்கலையே. நீங்க சொல்றது 500, கோர்ட்ல சொல்றது 600. ஆனா 1600 பேர் ஒரு ரவுடியினுடைய இறுதி சவ ஊர்வலத்துக்கு பாதுகாப்பு பண்றீங்க. நான் அதை தப்புன்னு சொல்ல. 2000 பேர் போட்டிருக்கணும்ல. மு.க. ஸ்டாலின் வந்தா 3000 பேர் போடுறீங்க, உதயநிதி வந்தா 2000 பேரை போடுறீங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கூட்டம் கூடுது? விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் கூடுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது முதல் கூட்டம் இல்லை. திருச்சியில இருந்து அப்புறம் அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், நாமக்கல், 5வது 6வது தான் கரூர் வந்திருக்காரு. அப்போ ஃபெயிலியர் ஆஃப் தி போலீஸ், கவர்மெண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸுக்கு அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல யாரையாவது நடவடிக்கை எடுத்தாரா முதல்வர்? எல்லாத்துக்கும் என்ன அவர் லேட்டா வந்தாரு. உண்மையில நான் சொல்றேன், சிரிப்பா இருக்கு.
போலீஸ் வந்து மதுரை ஹைகோர்ட்ல இதை பத்தி வழக்கு விசாரணையும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஜட்ஜி நல்லா கேட்டார் மதுரையில, நீங்க எப்போ அவருக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, எங்க கொடுத்தீங்க, எங்க கொடுத்தீங்கன்னா வேலுசாமிபுரத்துல தான் நாங்க கொடுத்தோம். ரைட். டைம் என்ன? செப்டம்பர் 27 பிற்பகல் 3 மணிலேருந்து இரவு 10 மணி. அதான் எழுத்துப்பூர்வமா கொடுத்துருக்காங்க. 2:45 வந்திருந்தா கூட விஜய் பேசி இருக்க முடியாது. எப்படி பேச முடியும்? அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் தானே பேச முடியும். ஆனா இவங்க சொல்றாங்க 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து 7 மணிக்கு வந்தாருன்னு. உங்ககிட்ட சொன்னாரா 12 மணிக்கு வரும்? நீங்க அனுமதிச்ச நேரம் உங்களுக்கு தெரியாதா? அப்ப என்ன சொல்லியிருப்பீங்க? ஏங்க நாங்க அனுமதிச்ச நேரத்துக்கு முன்னாலே வந்து கூட்டத்தை கூட்டினாருங்கன்னு சொல்லுவீங்க. ஆக இது வந்து ஒரு தவறான, எனக்கு என்னன்னா விசாரணையில் இருக்கு, நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா இந்த எல்லா தவறுகள் எல்லா முயற்சிகளுக்கும் பின்னால் என்ன உண்மை ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னா, தாவேகாவி தலைவருடைய இந்த பிரச்சாரத்தை நிறுத்தணும். மக்கள் ஆதரவு அச்சமூட்டுகிறது மற்ற கட்சிகளுக்கு. நாட் ஓன்லி டிஎம்கே, எல்லா கட்சிகளுக்குமே அச்சம். என்னடா புதுசா ஒரு கட்சி வந்து பிரச்சாரம் பண்றாங்க. விக்கிரவாண்டியில 13 லட்சம் பேர் என்றான், மதுரையில 15 லட்சம் பேர் என்றான், திருச்சிக்கு போனா மரக்கடைக்குல ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு போறதுக்கு 5 மணி நேரம் ஆகுது. ஏன்னா நம்ம அரசியல் கட்சிகள்லாம் பைசா கொடுத்து அப்புறம் எல்லாம் கொஞ்சம் சப்ளை பண்ணி தான் கூட்டத்தை கலெக்ட் பண்றாங்க, கிரௌட கொண்டு வராங்க தயார் பண்ணி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல, இன்னைக்கு முன்னால எம்ஜிஆருக்கு அப்படி இருந்தது, இன்னைக்கு விஜய்க்கு தானா சேருது கூட்டம். இப்போ இன்னொரு சார்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் முட்டாள்தனமா 10,000 பேர் தான் வருவாங்கன்னு அந்த மதியழகன் அவங்க மாவட்ட செயலாளர் சொன்னாருன்னு. ஆமாங்க, கட்சிக்காரங்க 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாரு. ரசிகர்கள், சாமானிய மக்கள் அவரை பார்க்கணும். அவர் ஒரு பெரிய பிலிம் ஸ்டாரு, ரசிகரா இருக்க வேண்டியது இல்லை, ஒரு பிலிம் ஸ்டாரை பார்க்கறதுக்கு நின்று இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் 27,000. இதை நீங்க கணிக்கணுமா வேணாமா? இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையா பதில் சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொன்று இருக்காங்க. நன்றி.